ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின நிகழ்வுகள் யாழில் இடம்பெற்றது. எரிக் சொல்ஹெய்ம் வடக்கு மாகாண ஆளுநரிடையே சந்திப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை. கத்தோலிக்க சபைக்கு மாத்திரமல்ல, நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. டிலான் பெரேரா. யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் மீது சமூக ஊடகம் மூலமாக அவதூறு. சுகாதார ஊழியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. எரிக் சொல்ஹெய்ம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம். ஸ்ரீதரன் எம்பியுடனும் சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் மேதின பிரச்சாரங்கள். ரணிலை தோற்கடிக்க பஸ்ஸில் செய்துள்ள சூழ்ச்சி. கிளிநொச்சி பாடசாலையை மீட்க விரைவில் போராட்டம். சுகா சூடுரை. வடக்கு உட்பட பல மாகாணங்களில் அதிகரித்த வெப்பநிலை. வெளியான எச்சரிக்கை. எந்த கட்சிக்கும் எனது ஆதரவை வெளியிடவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியை வழங்கும் திட்டத்தை முன்வைத்துள்ள எந்த கட்சிக்கும் வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். மெல்கம் ரஞ்சித். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய மேதின நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா அரசின் அடக்குமுறைகளை உடைத்தெறிவோம் எனும் துணிப்பொருளில் மேதின கொண்டாட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் தென்மேற்கு பிரதேச சபையின் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது தொழிலாளர் உரிமைகளை மீட்டல் மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த கருத்துரைகள் என்பன இடம்பெற்றன. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின பிரகடனமும் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் புளட்டின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், EPRLF-இன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2024ஆம் ஆண்டு மே தினத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. நாட்டின் பொருளாதார வங்குரோத்துக்கு காரணமாக அமைந்த தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண தவறியமையும், அனாவசியமாக பல்லாண்டு காலமாக ஒரு யுத்தத்தை நடத்தியமையும், அந்த யுத்தத்தை நடாத்துவதற்கு அரசாங்கம் உருவாக்கிய பயங்கரவாத தடை சட்டம் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்னமும் நடைமுறையில் இருப்பதானது மக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து மீறும் ஒரு செயற்பாடாகும். அதேபோல் யுத்தத்தின் காரணமாக காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர்பாக அரசாங்கம் எந்தவித காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்காமையானதும் மிகுந்த விசனத்தை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கத்தின் தமிழர் விரோத போக்கையும் வெளிக்காட்டி நிற்கின்றது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வன்மையாக கண்டிப்பதுடன் இவற்றிற்கு உரிய தீர்வினை காண வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. வடகடலில் பாக்கு நீரிணையிலும் மன்னார் வளைகுடாவிலும் தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்து வடபுல மீனவர்களுக்கும் இடையில் மீன்பிடி தொடர்பாக தொடர்ச்சியான சர்ச்சைகள் ஏற்பட்டு வருகின்றன. ஈழத்து மீனவர்களின் படகுகள் சேதமாக்கப்படுகிறது, விலைகள் அறுக்கப்படுகின்றன, லட்சக்கணக்கான பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள் கடலில் நிர்மூலக்காப்படுகின்றன. அதே சமயம் நாளாந்தம் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் நீதிமன்றங்களால் அவர்களது படைகள் அரசுடைமையாக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகின்றது. இவை நிறுத்தப்பட வேண்டும். இதற்கேற்ப இந்திய அரசும் இலங்கை அரசும் மீனவ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புபட்ட இப்பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு விரைந்து செயற்பட வேண்டும் என்று கோருகின்றோம். கடந்த சில வருடங்களாக இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவுகளாலும் வறட்சியாலும் சில இடங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளின் காரணமாகவும் தவறான உரக்கொள்கையினாலும் இப்பொழுது தெங்குசையில் ஏற்பட்டு வரும் நோய் காரணமாகவும் விவசாயிகள் தமது ஜீவனோபாயத்தையே முற்றுமுழுதாக இழந்து நிற்கிறார்கள். மேலும் விவசாயிகளின் விளைச்சலுக்கு உரிய நிர்ணய விலை கிடைக்காமையாலும் விவசாயிகள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளனர். எனவே விவசாயிகளுக்கான உரம் மற்றும் கிருமி நாசினிகளை தேவையான அளவிற்கு மானிய அடிப்படையில் வழங்குவதுடன் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும். நுண்நிதி கடன் வழங்கும் நிறுவனங்கள் அப்பாவி பெண்களிடம் மிக பெருமளவிலான வட்டியினை அறவிடுவதோடு நிதியை மீளச் செலுத்துகையில் காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் அந்நிறுவனங்களினால் பெண்கள், குறிப்பாக குடும்பத்தையே தலைமையேற்று நடத்தும் பெண்கள் பாலியல் தொல்லை உட்பட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதுடன் தற்கொலை செய்து கொள்வதற்கும் தூண்டப்படுகின்றனர். இத்தகைய நுண்நிதி கடன் நிறுவனங்களை தடை செய்வதுடன் உழைக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான நிதியை இலகுதபணி அடிப்படையில் வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியும் பணவீக்கமும் வாழ்க்கை செலவுக்கேற்ப கொடுப்பனவுகள் இல்லாமையும் தொழிலாளர் விவசாயிகளை பல மடங்கு பாதித்திருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்போர் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக ஐநா புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. அரசாங்க வருவாயை கூட்டுவதற்காக வரிகள் அதிகரிக்கப்படுவதும் விலைகள் உயர்த்தப்படுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறதை அன்றி வறிய மக்களின் 3 வழி உணவிற்கு உத்தரவாதம் இல்லாத நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அனைவருக்கும் கல்வி, சுகாதாரம், போஷாக்கு, உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில்
வகையில் பொதுவான பொருளாதார உதவி திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் தவறான கொள்கைகளின் காரணமாக நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது மாத்திரமல்லாமல் லஞ்சம், ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு காரணமாக அரசு இயந்திரம் முற்றுமுழுதாக சீர்குலைந்திருக்கிறது. இவற்றிற்கு எதிரான மக்களின் குரல்களையும் தொழிற்சங்கங்களின் குரல்களையும் பொது அமைப்புகளின் குரல்களையும் அடக்குவதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இவற்றை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வன்மையாக கண்டிப்பதுடன் தொழிற்சங்கங்களும் பொது நிறுவனங்களும் சுதந்திரமாக இயங்குவதற்கும் தமது கோரிக்கைகளுக்காக போராடுவதற்கான உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும். அரசாங்கத்தின் 4வது தூணாகவும் ஜனநாயகத்தின் காவலனாகவும் திகழ்கின்ற ஊடகத்துறைக்கு எதிராக அரசாங்கம் புதிய சட்டங்களினூடாக அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்து வருகின்றது. இணையதளங்கள், சமூக வலைதளங்கள், அச்சு ஊடகம் மற்றும் லெத்தனில் ஊடகம் போன்றவை சுதந்திரமாகவும் பக்கச்சார்பற்றும் இயங்கக்கூடிய வகையிலும் அவற்றின் சுயாதீன செயற்பாடுகள் தடையின்றி செயற்படும் வகையிலும் அரசு அடக்குமுறை சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்பது தமிழ் பேசும் மக்களின் மரபு வழி தாயகமாக இருந்து வருகின்றது. குடிசன பரம்பல்களை மாற்றியும் கலாச்சார ஊடுருவல்களை ஏற்படுத்தியும் அங்கு வாழும் மக்களின் மொழி, கலாச்சார, பண்பாடு மற்றும் பொருளாதார வளங்களை சீரழிக்காமல் காலாதி காலமாக வாழ்ந்து வரும் அந்த மக்களின் மரபுரிமைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சொல்ஹேம் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடினார். வடக்கு மாகாண ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலை, மீள்குடியேற்ற நடவடிக்கையின் முன்னேற்றம், எதிர்கால அபிவிருத்தி செயற்பாடுகள், சுற்றாடல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்வைத்த கேள்விகளுக்கு அரசாங்கம் முறையாக பதிலளிக்கவில்லை. விசாரணைகள் தொடர்பில் கத்தோலிக்க சபைக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற 3 நாள் சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரசாங்கம் முறையாக பதிலளிக்கவில்லை. குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை தொடர்பில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. நீதியரசர் விஜித் மெலல்கொட தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒருவிதமாகவும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் புரிதொரு எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தொடர்பில் ஆளும் தரப்பினர் முறையற்ற கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட கோடபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் உண்மையை பகிரங்கப்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதாகவும் கத்தோலிக்க சபைக்கு வாக்குறுதி வழங்கினார். அதேபோல் 2020 ஆண்டு பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன இதே வாக்குறுதியை வழங்கியது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதியை கோடபய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான அரசாங்கமும் நிறைவேற்றவில்லை. இதன் பின்னரே கத்தோலிக்க சபை கேள்வி எழுப்பியது. 2019 ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக குறிப்பிட்டவர்கள் இன்று பேராயர் அரசியல் செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். 2019 மற்றும் 2020 ஆண்டு தேசிய தேர்தல்களில் குண்டு தாக்குதல்களை அரசியலுக்காக பயன்படுத்தியதை ஆளும் தரப்பினர் மறந்துவிட்டார்கள். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள விசாரணைகளில் கத்தோலிக்க சபைக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை என்றார். மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் காரணமாக கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 10,000 போலீசார் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களை பேரணிகளுக்காக அழைத்து வரும் ஒழுக்கமற்ற பஸ் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். அத்துடன் ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள், நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு நோயாளிகளை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் வீதியில் பயணிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் அந்தந்த முகாம்களில் கிட்டத்தட்ட 1600 வீரர்களை தயார் நிலையில் வைக்க முப்படைகளின் தலைவர்கள் இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக கூறி தாந்தியர் மீது சமூக ஊடக செயலி மூலமாக அவதூறு செய்த சுகாதார ஊழியர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குறித்த தகவலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடகங்களுக்கு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில்,
சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர்தான் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருந்ததாகவும் அப்போது வேறு ஒரு நோயாளியிடம் தாதியர் நடந்து கொண்ட விதம் பற்றி தாதியர்களுக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்தில் சமூக ஊடக செயலி மூலம் வீடியோ பதிவினை மேற்கொண்டிருந்தார். இதுவிடயமாக சம்பந்தப்பட்ட பிரிவு உத்தியோகத்தரின் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடி பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. மேற்படி நபர் தாதியர் சேவையை பற்றி மிக இழிவாக கதைத்ததினால் இது தாதியர் சேவைக்கும் வைத்தியசாலைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதுடன் தினசரி வரும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர் மீது போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. குறித்த உத்தியோகத்தர் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மற்றும் அவர் பணியாற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் பிராந்திய சுகாதார நிர்வாகங்களுக்கு அறிவித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் விசாரணையின் போது குறிப்பிட்ட உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் பற்றி தெளிவாக அது நடந்த நேரம் விடுதி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் பற்றி அறிய தருவாராயின் அது விடயமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினசரி பல்வேறு சிகிச்சைகளுக்காக வந்து செல்கின்ற இடம். ஆகவே இவ்வாறான அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செய்திகள் சிகிச்சைக்காக வருபவர்களையும் பொதுமக்களையும் பதற்றத்திற்குள்ளாக்கக்கூடியது. அத்துடன் வைத்தியசாலை சேவைகள் தொடர்பாக நம்பிக்கையினத்தையும் வெறுப்பு தன்மையையும் ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் நலன் கருதி அனுமதிக்க முடியாது. வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஏனைய விடயங்கள் பற்றி பணிப்பாளர் பணிமனைக்கு எழுத்து மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ உரியவர் முறைப்பாடு செய்கின்ற போது தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும். ஆகவே பொதுமக்கள் இது விடயத்தில் மீண்டும் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். நோர்வேயின் முன்னாள் வெளிவிகார அமைச்சரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகருமான எரிக் சொல்ஹெய்ம், நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுலாட்டி ஹிமான்ஷு உள்ளிட்ட குழு இலங்கைக்கு விஜயம் செய்தது. இதன்போது குறித்த குழு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து சில சந்திப்புகளிலும் ஈடுபட்டது. எரிக் சொல்ஹெய்ம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்த எரிக் சொல்ஹெய்ம் ஸ்ரீதரன் எம்பியை சந்தித்து சமகால நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடினார். யாழ்ப்பாண சந்திப்பு தொடர்பாக எரிக் சொல்ஹெய்ம் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் வடக்கு மாகாணம் நிம்மதியாக உள்ளது, அது அற்புதம், பாதுகாப்பு நன்றாக உள்ளது, எவரும் போர்க்காலத்திற்கு திரும்ப விரும்பவில்லை, ஆனால் இன்னும் பல தமிழர் ஆசைகள் நிறைவேறவில்லை, போரின் போது காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்று ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் அறியவில்லை, பழைய உரிமையாளர்களுக்கு நிலம் முழுமையாக மீட்கப்படவில்லை, வரலாற்று சிறப்புமிக்க மதத்தலங்கள் மற்றும் கோவில்கள் தொடர்பான சர்ச்சைகள் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும், இலங்கை அரசு அதிகார பகிர்வை மேற்கொள்ள வேண்டும், வன்முறையற்ற வழிகளில் தமிழர் உரிமைக்கான போராட்டம் தொடரும் என்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மே தினத்தை தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பொதுஜன பெரமுன தலைவர்கள் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனால் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் மே தின பிரச்சாரத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மே தின கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் 2 அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரியவந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மொட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியினரை மே தின பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இணைந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பேற்ற செயலால் தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கான 25 கோடி ரூபாய் இழக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. குறித்த பதிவுகளில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இம்முறை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 5 கோடிகள் ஒதுக்கப்பட்டது. அதற்கான திட்டத்தினை குறித்த காலத்திற்கு முன்பாக முன்வைக்காமை காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சம்பந்தன், M.A. சுமந்திரன், C.B. விக்னேஸ்வரன், செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர்களது ஒதுக்கீடுகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசினால் மக்களுக்கு ஒரு சில அபிவிருத்திகளை செய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற குறித்த நிதியையே மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்ய முடியாத பாராளுமன்ற உறுப்பினர்களா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
கிளிநொச்சி நாச்சிக்குடா அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விரைவில் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி நாச்சிக்குடா அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்பதே சரியானது என்பதையும் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்று பயன்படுத்துவது தவறு என்பதையும் கல்வி திணைக்களம் உறுதிப்படுத்தியதன் பிற்பாடும் விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்பிதழில் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்றே அதிபரால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி திணைக்களத்தின் உத்தரவை மீறி அதிபர் செயற்படுவதன் பின்புலம் என்ன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் விரைவில் பாடசாலையை மீட்கும் போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலையில் நாடு இருக்கும் தருணத்தில் அனுபவமற்றவர்களிடம் ஆட்சியை கொடுத்து நாட்டை சீரழிக்க வேண்டாம் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். கம்பகா உடுகம்பல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பு ஒன்றில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்குறித்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். அங்கு தொடர்ந்து முறையாற்றிய அவர், மொட்டு கட்சியின் தலைவர்களே ரணிலை ஜனாதிபதியாக்க தீர்மானித்தார்கள். நாங்கள் அதற்கு ஆதரவளிக்க மட்டுமே செய்தோம். ஆனாலும் நாடு தற்போதைக்கு நெருக்கடி நிலையொன்றை எதிர்கொண்டிருக்கும் தருணத்தில் ரணில்தான் சரியான தீர்வாக இருப்பார். அதன் காரணமாக நாட்டு மக்கள் ஒரு ஆசுவாசத்தை உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது. அவ்வாறான நிலையில் அனுபவமற்றவர்களின் கையில் ஆட்சி பொறுப்பை கொடுத்து நாட்டை மீண்டும் நெருக்கடி நிலைக்குள் தள்ளிவிட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு, கம்பகா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில், மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்திலும் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அவர் தெரிவித்தார். காங்கேசன் துறைமுக அபிவிருத்திக்கான மொத்த செலவையை மீட்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள காங்கேசன் துறைமுகம் அல்லது கேகேஎஸ் துறைமுகம் மொத்தம் 16 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாகும். காங்கேசன் துறைமுகத்தின் வளர்ச்சி மற்றும் புனரமைப்பு பணிகளை செயற்படுத்த இலங்கை அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு காங்கேசன் துறைமுக வளர்ச்சி பணிக்கான மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்ள இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான திட்டம் மதிப்பீடு இந்த திட்டத்திற்கான கடன் தொகையை விட அதிகமாக இருந்ததால் இதை செயற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் பொது தனியார் கூட்டு முறையின் கீழ் இந்த திட்டத்தை முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவை வெளிப்படுத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்கள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவிக்கும் வகையில் செயற்படுகின்றார் என குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்த நிலையில் கர்தினால் அதனை நிராகரித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதத்தில் அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் விதத்தில் நான் கருத்து தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அரசியல்வாதிகள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை கண்டித்துள்ளார். அரசியல்வாதிகளின் இவ்வாறான அறிக்கைகள் மக்களை தவறாக வழிநடத்தலாம் என தெரிவித்துள்ள அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான ஆதாரமற்ற அறிக்கைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நாடாளுமன்ற சிறப்புரிமைகளால் பாதுகாக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை விமர்சிக்க கூடாது என தெரிவித்துள்ள அவர் சில தனிநபர்களின் அறிக்கைகளால் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியுமான தேசிய மக்கள் சக்தியும் மாத்திரமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்ற தங்களின் யோசனைகளை சமர்ப்பித்துள்ளன. ஏனைய கட்சிகளும் தங்களின் யோசனைகளை சமர்ப்பிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை ஒருபோதும் கேட்டுக்கொள்ளவில்லை. எனினும் பிரஜைகளின் அடிப்படை உரிமைகளை மீறிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய கடப்பாட்டினை நிறைவேற்ற தவறியவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றே வேண்டுகோள் விடுத்துள்ளேன் எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து வெளிப்படையான விசாரணைகளையே நான் எப்போதும் வலியுறுத்தி வந்துள்ளேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக துயரத்தில் சிக்கொண்டுள்ளவர்களுக்கு நீதியை வழங்கும் திட்டத்தை முன்வைத்துள்ள எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்குமாறு மக்களை நான் ஊக்குவிப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.